பூந்தொடப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள தொடக்கிற பூந்தொடப்பம் இருக்கு. பெண்ணினுடைய ஆரோக்கியத்துக்கு மேன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தொடப்பம் வந்து தொடப்பம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா அந்த வீட்டின் பெண்ணின் நிலைமை ரொம்ப இதாக இருக்கும். எல்லாரும் தூற்றுற மாதிரி. எந்த பெண் வந்து ஒரு தொடப்பத்தை எடுத்து ஆணை அடிக்கிறதுக்கு ஓங்குறாளோ அந்த வீட்டில் பெண்ணுடைய சாபம். நீங்க வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க, அந்த வீட்டுக்குள்ள மகாலட்சுமியாக அந்த வீட்டில் உள்ள தொடப்பம் வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் அது கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த இதை வந்து அந்த இடத்துக்கு அந்த காலத்துல முறம்ங்கிறது அந்த அள்ளி போடுறது அப்படிலாம் இல்லை. இப்பதான் அதை வந்து ஜோடி ஆக்கிட்டாங்க. முறமும் தொடப்பமும் ஒன்னா இருக்கணும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம், பரிகாரம், ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா. மேம், இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த வீட்டுல சில பொருட்களை நம்ம ரொம்ப கவனமா பாத்துக்கணும், மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பொருட்களை. அந்த வகையில நிறைய விஷயங்கள் பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கக்கூடிய துடைப்பம், ஸோ இந்த தொடப்பத்தை நம்ம எப்படி பார்த்துக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள், ஏன்னா மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி ஒரு விளக்கம் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ யாரும் பெருசா அதை பத்தி பேசினது கிடையாது. ஸோ எங்களுக்காக அதை பத்தி சொல்லுங்க மேம். தொடப்பம் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருத்தருடைய தொடப்பத்தை வச்சு அந்த வீட்டில் செல்வ நிலையை சொல்லிடலாம். அந்த தொடப்பத்துடைய தேய்மானம் அதை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு தொடப்பம் வந்து வீட்டுக்குள் பெருக்குவதற்கு ஒரு தொடப்பம் இருக்கும், வெளியில பெருக்குவதற்கு ஒரு தொடப்பம் இருக்கு. முந்தியெல்லாம் புல் தொடப்பம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த புல் தொடப்பம்ங்கிறது வந்து நம்ம ரொம்ப இவ்வளவு நீளம் தான் இருக்கும், குனிஞ்சு பெருக்கும். யார் எந்த பெண் அதிகமாக பூமியை ரொம்ப குனிந்து பெருக்கிறாளோ அந்த வீட்டில் செல்வ நிலையை எடுக்க முடியும். ஏன்னா பூமிங்கிறது செல்வத்துடைய அம்சமாக இருக்கும். பெண்ணும் செல்வத்துக்குரிய அம்சம். இந்த பூமிக்கும் பெண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு எப்படின்னா அந்த பெருக்கும் போது ஏற்படைய தொடப்பத்தினுடைய இதுதான். அப்பங்கும்போது அவ வந்து அந்த பூமியில இப்போ பெரிய பெரிய நீங்க கேட்கலாம், பெரிய பணக்காரங்க வந்து பெண்கள் வந்து குனிஞ்சு பெருக்க மாட்டாங்களே, அப்போ வந்து அவங்களுக்கு செல்வ நிலை நல்லா இருக்கு அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆனா அந்த கொஸ்டினுக்கு என்னன்னா அவங்க வீட்டில் பெருக்கிற பெண் இருக்கா இல்லையா, அவள் குனிந்து தான் பெருக்குவா. அந்த வீட்டுடைய பெண்கள் வந்து அந்த பூமியை தலை வணங்கணும். அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப குனிந்து முதுகு வளைச்சு அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல செல்வ நிலை கூடும். இப்ப வந்து எந்த பெண் அது நம்ம வீட்டு வேலையாட்களாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஆனா உங்க வீட்டு பூமிக்கு, உங்க வீட்டில் இருக்கும் பூமிக்கு பெண்ணினுடைய தலை குனியணும் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த எந்த பெண் வந்து அதிகமாக பூமிக்கும் அவங்களுக்கும் தொடர்பு அதிகமா நெருக்கத்தை ஏற்படுத்துறாங்க அந்த வீட்டில் பெண்ணினுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அப்ப தொடப்பம் வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்தை தன்மையை குறிப்பதாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியமா எடுத்துக்கலாம். பொதுவாக தொடப்பம் வந்து வீட்டுக்குள்ள வந்து புல் தொடப்பம் ஒன்று யூஸ் பண்ணுவோம். வெளியில வந்து இந்த ஈக்குவாரியல் தென்னை மர தொடப்பம், அந்த தென்னை மர தொடப்பம் வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. மண்ணுடைய தத்துவத்தில் தென்னந்தொடப்பம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகணும். அதனால மண் தத்துவத்துக்கு தென்னந்தொடப்பத்தை வச்சு நீங்க பெருக்குனீங்க. ஓலை தொடப்பம்னு வச்சிருப்பாங்க. ஓலை தொடப்பம் வந்து பொதுவா வந்து என்னன்னா தானிய வகைகளை கூட்டி பெருக்க சேர்க்கிறதுக்கு முக்கியமாக இருக்கும். ஆனால் தானிய வகைகள், அதாவது தனலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தானிய வகைகளுக்கு முக்கியத்துவம். அந்த இடத்தில் வந்து பணத்தொடப்பம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும். தென்னந்தொடப்பம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்சத்துக்குரிய நல்ல சுப நிகழ்ச்சிகள் ஆக்டிவேட் ஆகும். பூந்தொடப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள தொடக்கிற பூந்தொடப்பம் இருக்குது, பெண்ணினுடைய ஆரோக்கியத்துக்கு மேன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தொடப்பம் வந்து இப்ப வந்து நிறைய மாற்றங்கள் தொடப்பத்துல வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்ப பூந்தொடப்பத்தை கண்ணால பார்க்க முடியல, அதே மாதிரி இந்த பணத்தொடப்பத்தையும் கண்ணால பார்க்க முடியல. அதே போல்தான் நம்ம வீட்டில் நவதானியங்கள் சேகரிப்பையும் கண்ணால பார்க்க முடியல. இந்த தொடப்பங்கள், இத்தனை வகை தொடப்பங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியம்னால இதுல வந்து பூந்தொடப்பமும் கண்டிப்பாக லட்சுமி அம்சம், பெண்ணின் ஆரோக்கியத்துக்கு பூந்தொடப்பம் நீங்க பயன்படுத்துறீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா பூத்தொடப்பம் வந்து வீட்டுல வந்து ஒரு மறைவான இடத்துல வச்சுக்கோங்க. அதையே மறைவான இடத்துல வைக்கணும். தொடப்பங்கள் பொதுவா மறைவா தான் வச்சிருக்கணும். இது மறைவா ஏன்னா இப்போ நல்லா நினைச்சுக்கோங்க, மகாலட்சுமி வந்து நீங்க வெளியில காமிப்பீங்களான்னா காமிக்க மாட்டோம். ஒருத்தருடைய செல்வ நிலை, நீங்க எவ்வளவு நகை வச்சிருக்கீங்கன்னு யாருமே கைட் பண்ண முடியாது.
ஏன்னா எல்லாத்தையும் பீரோ லாக்கர்ல போட்டு வச்சிருப்போம். இல்லாட்டா பூமிக்கு அடியில பாதாளம் தோண்டி அதுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதனால தங்கத்தினுடைய அளவு தெரியாது. இந்த வீட்ல இவ்வளவு தங்கம் இருக்குன்னு தெரியாது. செல்வத்தினுடைய அளவு யார் தெரியாம மறைத்து வச்சிருக்காங்களோ, அவங்க கிட்ட தான் நெறைய பணம் சேகரிப்பு இருக்கும். பிளாக் மணிங்கிறது எங்கன்னா, அதுதான் பிளாக் மணி. மறைவான இடம் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய மகாலட்சுமி அம்சம் ஒரு பெண் ஒரு வீட்டில் மகாலட்சுமி அம்சமா இருக்கான்னா, அந்த காலத்தில் ஒரு பெண்ணை பார்ப்பது ஒரு வீட்டினுடைய பெண்ணை பார்ப்பதே அரிது. யார் வீட்டில் பெண்ணை பார்க்கவே முடியல, அந்த வீட்டில் செல்வம் தேங்கி நிக்குதுன்னு அர்த்தம். யார் வீட்டில் பெண்ணை எளிதாக காமிக்கிறாங்களோ, யார் வீட்ல எளிதா காமிப்பாங்கன்னா, கஷ்டப்பட்ட வீட்டில் பெண்கள் வேலைக்கு, வயல் வேலைக்கு, எல்லா வேலைக்கும் அனுப்புவாங்க. அந்த பெண்ணை எளிதாக பார்க்க முடியும். நல்ல ஒரு வசதியான வீட்டில் இந்த பெண்ணை வந்து பொக்கிஷம் மாரி வச்சிருப்பாங்க. கார்லயே கூட்டு போயிட்டு, கார்லயே வந்துட்டு, அந்த பெண்ணை யார் கண்ணுக்கும் அவ்வளவு எளியவர்கள் கண்ணில் படாதவாறு பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்போ அதே தான் நம்மளுடைய தொடப்பங்களுக்கு இது 2யும் ஒண்ணா சேர்க்கிற நினைக்காதீங்க, பெண்ணையும் தொடப்பத்தையும். ஏன்னா, தொடப்பம்ங்கிறது லட்சுமியுடைய அம்சத்துக்குரியது. அதனால் மறைத்து வைக்கும் பொருளுக்கு வேல்யூ அதிகம். உங்களுடைய லட்சுமியை நீங்க மறைச்சு வைக்கும்போது வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால எந்த இடத்துல தொடப்பம் கண்ணுக்கு தெரிகிற மாரி வச்சீங்கன்னா, அந்த வீட்டின் பெண்ணின் நிலைமை ரொம்ப இதா இருக்கும். எல்லாரும் தூற்றுற மாரி வந்துரும் அப்படிங்கிறதுக்காக, தொடப்பத்தை வந்து பத்திரப்படுத்தி யார் கண்ணுக்கும் புலப்படாத மாரி வச்சீங்கன்னா, உங்களுடைய பெண்மை தன்மையும் நல்லா நிலைத்து நிக்கிற மாரி இருக்கும். ஓகே. மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொன்னீங்க, தொடப்பம் அப்படிங்கிறது. ஆனா இன்னும் நெறைய பேர் வந்து தொடப்பத்த வந்து அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இல்ல திட்டுறது கூட விளக்குமாறு பிஞ்சிரும். இந்த மாரியான வார்த்தைகள வந்து பயன்படுத்துறாங்க. இது எவ்ளோ தவறான ஒரு விஷயம் மேடம்? இது வந்து யாருன்னா, இந்த விளக்குமாறு பிஞ்சிரும், தொடப்பத்த தூக்கிட்டு அடிக்கிறது யாருன்னா, அந்த காலத்து கிராமத்து பெண்கள். அறியாமையினுடைய இதுல இருக்கிற பெண்களுக்கு மட்டும் தான் அந்த வார்த்தைகள் வரும். ஒரு கொஞ்சம் இதா இருக்கிறவங்க வந்து விளக்குமாறு பிஞ்சிரும், தொ தொடப்பத்தால அடிக்கிறது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அதோடைய வேல்யூ தெரியும். யார் அறியாமையில் இருக்கும் பெண்கள் தான் இந்த வார்த்தையில பயன்படுத்துற பெண்களாக இருப்பாங்க. அதனால தான் அந்த வார்த்தைகள் வந்து அந்த வீட்ல வந்து ஃபுல் நெகட்டிவா இருக்கும். எந்த பெண் வந்து ஒரு தொடப்பத்த எடுத்து ஆணை அடிக்கிறதுக்கு ஓங்குறாளோ, அந்த வீட்டில் பெண்ணுடைய சாபம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஆணை வந்து தொடப்பத்த வச்சு ஆணையோ, பெண்ணையோ தொடப்பத்த வச்சு நம்ம வந்து ஓங்கி அடிக்கக்கூடாது. முக்கியமாக நாயை தொடப்பத்தால் துரத்துவது காலபைரவ தோஷம். இறப்பின் தோஷம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இறப்பின் தோஷம்னா, ஒரு பிரேத தோஷமோ அது வந்து அதிகமாக அந்த வீட்ல இருக்குதுன்னு அர்த்தம். அதனால ஒரு நாயை துரத்துவது தொடப்பத்தால், ஒரு ஆண், பெண் 2 பேரையும் துரத்துவது. இது 2மே வந்து ரொம்ப நெகட்டிவ். அதனால தொடப்பத்தை வைத்து அடிப்பது, தொடப்பத்தை வைத்து துரத்துவது, இது வந்து மிக தவறான ஒரு இது. அதாவது ஒருத்தர அவமானப்படுத்தணும் அப்படின்னா, அவங்க முடியை வைத்து அவமானப்படுத்துவாங்க. முடிய நீக்கி முடிய கந்தலா கட் பண்ணி அந்த மாரி அவமானப்படுத்துவாங்க. 2வது தொடப்பத்தை வைத்து அவமானப்படுத்துதல். இந்த 2மே மகாலட்சுமிக்குள்ள லிங்க் ஆகும். யார் முடி வந்து அடக்கமாக கட்டி நல்லா பூ வைத்து அந்த முடிய அலங்கரிக்கிறாங்களோ, அவங்க லட்சுமி அம்சம். யார் முடிய வந்து நல்லா விரிச்சு போட்டுட்டு அந்த முடிக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாங்களோ, அவங்க அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு அம்சத்துக்குரியவர்களாக இருப்பாங்க. அதனால் முடியையும் வைத்து இந்த தொடப்பத்தை வைத்து அவலட்சணம் உருவாக்குறாங்களோ, அவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் வரவே வராது. ஓகே. பொதுவாவே வந்து நம்ம இந்த வீடு காலி பண்ணி போறோம். அந்த மாரி இருக்கும்போது, இந்த பழைய பொருட்கள் எல்லாம் அந்த பழைய வீட்டிலேயே விட்டுட்டு போவோம். நமக்கு தேவையில்லாதது. அதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீடு காலி பண்ணும்போதும் அந்த வீட்ல இருக்கக்கூடிய பழைய தொடப்பத்த அங்கேயே போட்டுட்டு போயிருவாங்க. யாருமே அத எடுத்துட்டு போமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா? தொடப்பம் வந்து வீட்டுக்குள் பெருக்கும் தொடக்கத்தை விட வெளியில் பெருக்கும் தொடப்பம் வாங்குறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வீட்டுக்குள் உள்ள தொடப்பத்தை யார்ட்டயும் வாங்காதீங்க. உங்க வீட்டு புழங்குன தொடப்பத்தை அடுத்த வீட்டு புழங்கல் இருக்கக்கூடாது. அப்போ உங்க வீட்டுக்குள்ள மண்ணை எல்லாம் வரித்து எடுத்த நீங்க வாடகை வீட்ல தான் இருக்கீங்க. அந்த வீட்டுக்குள்ள மகாலட்சுமியாக அந்த வீட்ல உள்ள தொடப்பம் வந்து நல்லது, கெட்டது எல்லாத்தையும் அது கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த இதை வந்து அந்த இடத்துக்கே உரியதாக குடுத்துட்டு போயிரணும். நம்ம அடுத்த வீட்டுக்கு போகும்போது அதுக்கு வேற தொடப்பம் வாங்கி அதை தான் வைப்ரேட் பண்ணணும் ஒழிஞ்சு, இங்க உள்ள தொடப்பத்தினுடைய மண்ணுக்குள்ள தொடப்பத்தை அங்க எடுத்துட்டு போகக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன செய்வோம், தொடப்பத்தை மட்டும் அங்கேயே போட்டுட்டு போயிருவோம். பொதுவாக நம்ம வந்து தொடப்பத்தை வந்து மரங்களில் கட்டி வச்சிருக்கத பார்த்திருப்பீங்க. கந்திஷ்டி கழிப்பு அப்படிங்கிற மாதிரி, திருஷ்டி கழிப்பாக. அதனால இந்த தொடப்பங்கள் வந்து நம்மளுக்கு
நம்மளுக்கு வந்து இப்ப இந்த இடத்துல இருந்து போகும்போது நம்மளுக்கு ஒரு தீய சக்தி, கந்திஷ்டி இதெல்லாம் தொடப்பத்தின் மூலமாக அங்கேயே தூக்கி போட்டுட்டு போற மாதிரி அர்த்தம். அதனால அந்த இடத்துல அது நீக்கிட்டு நம்ம வேற இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தொடப்பம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது நிறைய விஷயத்துக்கு. ஓகே. ஸோ இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொடப்பத்த வந்து நம்ம எப்படி வைக்கணும்? எந்த இடத்துல வைக்கணும்? நான் ஒரு சிலவங்க அப்படியே கீழ போட்டு போயிருவாங்க. ஒரு சிலவங்க நிறுத்தி வைப்பாங்க. ஒரு சிலவங்க தலைகீழா வைப்பாங்க. இத நம்ம எப்படி முறையா வைக்கணும் மேம்? தொடப்பம் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கீழ வந்து கைப்பிடி தான் மேல இருக்கணும். பெருக்குறது கீழ தான் இருக்கணும். இது என்னன்னா பெருக்குறது கீழ வைக்கிறது என்னன்னா, எல்லாரும் நினைக்கிறாங்க அது வளையுது. அது வந்து நம்மளுக்கு நேரா நிக்க மாட்டுக்கு. அப்படிங்கிறதுக்காகவே அது அந்த வேஸ்ட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா நிப்பாங்க. அந்த காலத்தில் தொடப்பம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க கீழ நிக்க வச்சாலும், பெருக்குறத கீழ நிக்க வச்சாலும் வளையாது. கைப்பிடி தான் மேல இருக்கணும். கீழ இருக்கிறது இதா தான் இருக்கணும். தரையில தான் பெருக்குறது தரைய நோக்கி தான் இருக்கணும். ஏன்னா, தொடப்பத்தை சுத்தி பூச்சி பொட்டைகள் நெறைய வரும். ஏன்னா, உங்களுக்கு கழிவுகளை அகற்றிக்கிட்டே இருக்கும். வீட்டில் உள்ள கழிவுகள். அதனால ஏதாச்சும் பூச்சி, பாம்பு, பூரான் ஏதாச்சும் வந்து தொடப்பத்துக்குள் வந்து சொருகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொடப்பத்தை பெண் உருவமாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு பெண் வீட்டுக்குள்ள எந்த நிலைமையில இருக்காங்கிறத அவ தொடப்பத்தை வைத்து கண்டுபிடிச்சிடலாம். அப்பங்கும்போது அந்த பெண் உருவமாக அத வந்து படுக்க நிலையில் வைத்தா அவங்க செல்வ நிலை சேராது. அதுல வந்து எந்த பூச்சி ஏதாச்சும் ஒண்ணு உள்ளுக்கு போய் நின்னா கூட நமக்கு தெரியும். கையில பிடிக்கும்போது டக்குன்னு அது வந்து கடிச்சிரும். அதனால நமக்கு அந்த நின்ற நிலையில் வைச்சால் அது சிறப்பாக இருக்கும். அதே மாரி தொடப்பத்தை இந்த பெருக்கிற பாகத்தை மேல் நோக்கியும் கீழ வந்து இதுவும் வைக்கக்கூடாது. ஏன்னா, நம்மளுக்கு அது வந்து லட்சுமி கடாட்சத்துக்குள்ளது. அதனால அந்த கீழ இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாக இருக்கிற மாரி இருக்கணும். அதனால நம்மளுக்கு அந்த இப்படி கீழ இப்படி வச்சீங்கன்னா, அது தலை விரித்து தன்னமாக இருக்கும். அந்த தொடப்பம் வந்து தலைய விரித்த தனமாக இருக்கும். அது அடக்கும் சக்தியாகவே இருக்காது. தலைகீழா தொங்க வைக்கிற மாரி ஃபீல் ஆகும். நான் இத சொன்ன வர ஒரு வீட்ல வந்து என்னன்னா, தொடப்பத்த கீழ தானே போடக்கூடாது. இப்படி படுக்க வைக்கக்கூடாது. உடனே ஒரு கயிறு கட்டி அப்படியே அந்தரத்துல தொங்க விட்ட அந்த முடிச்சோனே அது அப்படியே அந்தரத்துல தொங்குற மாரி எப்படி தொங்க விட்டுறதுன்னா, அ தொடப்பம் தரையை தொடுற மாரி தான் அது சாத்தி இருக்கணும். அப்படி தொங்குற மாரி இருந்தா பெண் வந்து நிலையில்லாத மனசுடையவளாக இருப்பாள். அதனால தொடப்பம் வந்து அந்தரத்துல தொங்குற மாரி அப்படியும் பண்ணக்கூடாது. தொடப்பத்தை அதோடைய இடத்தின் பிறப்பிடமான மண்ணுடன் சார்ந்து இருக்கணும். அது பெருக்குறது தான் கீழ இருக்கணும். கை பிடிக்கிறது மேல தான் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். ஓகே. அதே மாதிரி தொடப்பமும், மொறமும் ஒண்ணா தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா மேம்? அந்த காலத்துல மொறம்னே கிடையாது. கையால அள்ளி அள்ளி தான் குப்பைய வெளிய போடுவாங்க. அதனால அந்த காலத்துல மொறம்ங்கிறது, அந்த அள்ளி போடுறது அப்படிலாம் இல்ல. இப்பதான் அத வந்து ஜோடி ஆக்கிட்டாங்க. மொறமும், தொடப்பமும் ஒண்ணா இருக்கணும், ஒண்ணா இருக்கணும். அந்த மாரி கிடையாது. தொ மொறம் எங்க இருக்கலாம், தொடப்பமும் இது இருக்கலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, தொடப்பம் நெறைய தொடப்பம் சேர்த்து ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தொடப்பத்த வந்து 1 தொடப்பம் இல்ல 2 தொடப்பம் வச்சிருப்பாங்க. அது 2யும் ஒரே இடத்துல பக்கத்துல பக்கத்துல அப்படி சேர்த்து வச்சிருப்பாங்க. அது அப்படி இருந்தால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரும். தொடப்பங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடப்பங்கள் ஒரே இடத்துல குமிஞ்சு ஜாயிண்ட் ஆகக்கூடாது. ஒட்டி வைக்கக்கூடாது. வச்சீங்கன்னா, அது வந்து உங்க வீட்டில் பெண்களுக்குள் ஒற்றுமை இல்லாத தன்மையா இருக்கும். பெண்கள் வந்து வீட்ட விட்டு நகரக்கூடிய தன்மையா இருக்கும். காலை எந்திரிச்சிருந்து சண்டைகள் உருவாகிட்டே இருக்கும். அதனால தொடப்பத்தை வந்து இப்படி ஒண்ணா சேர்த்து ஒட்டி வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஓகே. ஸோ மகாலட்சுமி அம்சம் கொண்ட இந்த துடைப்பத்த நம்ம வாங்குறதுக்கான நாட்கள் அப்படி ஏதாவது இருக்கா மேம்? வெள்ளிக்கிழமை வாங்கக்கூடாது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வாங்குவது சிறப்பாக இருக்கும். அதேபோல் புதன்கிழமை வாங்கலாம். அந்த புதன், வியாழன் அந்த மாரி நாட்களில் வாங்கலாம். மீதி நாட்களில் வாங்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை அதுவும் வாங்கவே கூடாது தொடப்பத்த அப்படிங்கிறது முக்கியமானது. செவ்வாய்க்கிழமை வாங்காதீங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம நினைச்சிட்டோம் தொடப்பத்தை வைத்து சண்டைகள் உருவாகுது அப்படி. முத்தம் பெருக்கிறதுலே சண்டைகள் உருவாகும். அதனால செவ்வாய்க்கிழமை வாங்குனீங்கன்னா சண்டை சச்சரவுகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனால செவ்வாய்க்கிழமையும் வாங்கக்கூடாது. அதேபோல் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையும் நம்ம வாங்குறது வந்து என்னன்னா, நோய்களுக்கு நம்ம பொதுவா வந்து தொடப்பத்த வந்து திஷ்டி கழிக்கிறதுக்கு நெறைய யூஸ் பண்ணுவோம். நெறைய பேர் வந்து அந்த தொடப்பத்த வச்சு சுத்துவாங்க. ஆமா. அந்த உப்புல கூட தொடப்பம் பிச்சு வச்சு சுத்துவாங்க. அப்புறம் ஒரு 4 குச்சி பனந்தொடப்பம், தென்னந்தொடப்பத்த எடுத்து அதுல நெருப்ப மூட்டி அப்படி சுத்தி அத அணைச்சு அப்படி பண்ணுவாங்க. அதான் திருஷ்டி கழிக்க கூட அது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால, சனிக்கிழமை நீங்க வாங்கும்போது அது வந்து உங்களுக்கு பீடைகளை உள்ளுக்கு எடுத்துட்டு வந்த மாரி ஆயிரும். அதனால சனிக்கிழமை நம்ம வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால,
ஞாயிற்றுக்கிழமை வாங்கலாம். செவ்வாய்க்கிழமை வாங்கக்கூடாது. திங்கட்கிழமை வாங்குங்க. புதன், வியாழன் இந்த மாரி கிழமைகள் வாங்குவது சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து துடைப்பத்த முறைப்படி எப்படி பயன்படுத்தணும், அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி மேம். நன்றி.